ஷாக்கிங் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். சத்தியமா வந்து இது வரைக்கும் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு எதுவுமே பார்த்து கிடையாது. ஆமா இடத்த பார்த்தீங்களா மாசா என்ன இருந்தாலும் மழை இவ்வளோ மழை வருது. மழையில ஓடி போயிடலாம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்ததே கிடையாது. சாந்தகுமார், தமினி, நவீன், டிபி, சந்திர எல்லாம் கலாரிங்களாடா. ஏதாவது ஆயிட்டு இந்த பதிவு கிடைச்சதுன்னா ஆமாம்மா நாங்கள் எல்லாம் சேர்த்து இருக்கேன். ரெண்டு பேரும் மலையில வந்து மாட்டிக்கிட்டோம். இங்கே ஒரே இடி மின்னலாக இருக்கு. எங்க மண்டையில வந்துடும் பயமா இருக்கு. ஆமாம் அதனால தான் ஒரு சின்ன ஒரு இதில் உட்காந்து இந்த பதிவை பார்த்தீங்கன்னா அந்த 8 நபர்களும் டூர் அரேஞ்ச் பண்ண 8 நபர்களும் எங்கள் எலும்பு கூடாச்சும் இல்லை சாம்பலையாச்சும் எடுத்துன்னு போய் எங்கள் வீட்டில் சேர்த்துருங்க. எங்கள் பாடியை பத்திரமா எடுத்து கொண்டு வீட்டில் கரை சேர்த்துருங்க. முடிஞ்சா சேருங்க. டேய் உள்ளேரி ஆபத்துக்கு பாவம் இல்லை. சரி உட்காந்துக்கலாமா? வணக்கம் போய் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சரியான மின்னல். நாங்கள் வந்து குரிசி மலைக்கு இப்போ டூர் வந்தோம். டூர் வந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இடிமலையான்னு தெரியல. ஆமாம் குரிசி மலை இப்போ இடிமலையாக மாறிடுச்சு. நாங்கள் 10 பேர் வந்தோம். 10 பேர் வந்து 8 பேர் கீழே இருக்காங்க. நாங்கள் ஜீசஸை பார்க்கலான்னு மலை ஏறி மேலே வந்தோம். ஆனால் வந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஜீசஸை பார்த்தோம். ஆனால் வந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா சரியான மழை. எங்கள் பக்கத்தில் தான் ஒரு காலுக்கிட்டே போகுதுங்க. சரியான மழை, சரியான மின்னல். முரளி இங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். சரியான மழை, சரியான மின்னல். இங்கே பாருங்க பக்கத்துலேயே ஊதுங்க. ஆமாம் மின்னல்லாம் பக்கத்துலேயே விழுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் இங்கே ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த கேமரா ஆனில் இருக்கேன். ஓகேங்க ஆனில் தான் இருக்குது. நாங்கள் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே மூச்சிட்டு இருக்கோம். இப்போ இங்கே வேற கொஞ்சம் ப்ரீத் ஆகுது. ஐயோ இருக்கு. பக்கத்தில் செம்ம ஐடியா இருக்கு. ஹார்ட் அட்டாக் வராத குறைதான். நீ சத்தம் போடுறா. கட் பண்ணுறது கட் பண்ணுறோம். அவ்வளோ முடியும். என்னடா அது இப்படி இருக்கு? இறங்கினா போக முடியாது போல. லைனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு செம்ம டான்ஸ் இருக்கு. ஏய் மழை விட்டா அவங்க போனால் ஊருக்கு போனாங்க. இங்கே நம்ம இருந்து பொறுமையாகவே மழை விட்டதுக்கப்புறம் போனாலே எனக்கு பேச ரொம்ப அதிகமாக பேசாது. செப்பல் மேலே வச்சுருக்கோம். வேணாம் நாளை போகணும். கரண்ட் கட் பண்ண மாட்டாங்களா? நினச்சிட்டோம். அவ்வளோதான் எல்லாம் நினைஞ்சாச்சு. இன்னும் பண்ண முடியாது. நின்னா மட்டும் போதும். இப்போ மழை நின்னா கூட அவனுக்கு
இப்போ மேலே போனோம்னா அங்கே அந்த ஒரு லேடி வேற போனாங்க. ஐயோ பாவண்டா நீங்கப்பா, குழந்தைய தான் கூட்டு போனாங்க. குழந்தை இருந்துச்சா? பையனை மாரி யாரோ பையனா பொண்ணான்னு தெரியல. அவங்களாம் எங்கே உதவுவாங்கன்னு தெரியலையே. எனக்கு பயமாக இருக்காது. செம்ம குழு செம குழு கரெக்டாக ரெண்டு பக்கம் அடிக்கிறான். கடவுளே, எப்படியாச்சும் எங்களை பத்திரம் கொண்டு வீட்டில் சேர்த்துரு. செத்தோண்டா இன்னைக்கு. மரணம் பீதினா என்னங்க அந்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஹில்லு வேற குளிர் அதிகமாகிடுச்சு. இது ஆயிடுமே. நேரத்துலயும் திருப்பி ஒரு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க. அப்பாவும் பேசுறா. கரெக்டாக லைன் மேலே விடுதுன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க லைன் மேலே அங்கே முன்னாடி போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமாக எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்ததே கிடையாது. இவ்வளோ வந்து பயந்து பயங்கரமான இவ்வளோ வந்து என் வாழ்க்கையில் நான் பயந்ததே கிடையாது. ஆனால் இப்போ நான் ரொம்ப பயந்துருக்கோம். அவங்க 2 பேருமே. சரியான மழை, மழையை விட செம இடி இடிக்குது. கல்யாணம் கூட பண்ணலங்க. ஆமாம், மழைங்கிறத விட செமையாக இடி இடிக்கிறது தான் அங்கே பெருசு. சுத்தமாக இப்போ நாங்கள் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறதே தெரியல. எவ்வளோ மழை பெய்யுது நீங்களே பாருங்களேன். எவ்வளோ மழை பெய்யுது. பிரச்சனை இல்லை. ஆமாம், மழை கூட பிரச்சனை இல்லை. செம்ம இடி இடிக்குது. மின்னல் அடிக்குது. அது ரொம்ப பக்கத்துலேயே. இப்போ அதுதான் எங்களால் தாங்க முடியல. அது போக 2 பேர் வேறு மேலே போனாங்க. லேடி வேறு அவங்க. ஆமாம், 2 லேடி வேறு மேலே போனாங்க. அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையின் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். சத்தியமா வந்து இது வரைக்கும் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு எதுவுமே பார்த்தது கிடையாது. ஆமாம், இப்போதான் மழை விட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு செகண்டுக்கு முன்னாடி செம்ம இடி, கண்ணுக்கு முன்னாடியே இடி வந்துச்சு. கீழே வேறு கால் வேறு மறுத்துமா, கையும் மறுத்துருச்சு, காலும் மறுத்துருச்சு. இப்போ ஏடா குணமான நிலையை மாட்டின்னு வருவோம். போகும்போது வேறு கல்லுகிட்டு சத்தியமாக இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நாங்கள் உயிரோட கீழே இறங்குவோமானே தெரியல. இருக்க பயம் எங்களுக்கு அதிகமாகிட்டே சிரிக்காதா. சிரிக்கிறதெல்லாம் பார்த்து நம்ம ஜோக் பண்ணிருக்கோன்னு நினச்சிக்க போகிறீங்க. அது ஒரு தைரியம். சத்தியமாக இப்போ வந்து செம மழைங்க, செம மழை. சரியான இப்போ தான் மழை கொஞ்சம் கொஞ்சமாக விடுது. ஃபாகும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகுது. இந்த ஒரு அளவு நம்பிக்கை வந்திருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு மழை இன்னும் ஒரு 10 to 20 மினிட்ஸில் விட்டுருன்னு நினைக்கிறோம். விட்டுருச்சுன்னா போதும், நாங்கள் சேஃபாக கீழே இறங்கிடுவோம். சத்தியமாக நாங்கள் இந்த மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. டீம் மொத்தமாக வந்து மாட்டாமல். ஆமாம், அதுதான் இதில் நல்லது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானும் விஜயும் மட்டும்தான் மேலே வந்தோம். ஒரு கொஞ்சம் தூரல் வந்துச்சுன்னா என் ஃப்ரெண்ட்ஸே கீழே போயிட்டாங்க. நான் கீழே போக சொல்லிட்டோம், நீங்கள் கீழே போக நன்றி சொல்லணும் எல்லாம். நீங்கள்
கொஞ்சம் மழை வருதுன்ட்டு அவர் கீழே போய் சொல்லிட்டோம். வரலன்னா நீங்கள் எல்லாம் டவுட். என்ன ப்ரோ அவங்க மட்டும் கீழே போயிட்டாங்க. சரி நாங்கள் கிட்ட வந்துட்டோமே, சரி சர்ச்சு வந்துட்டோம், சரி பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். ஆனால் வந்த கேப்பில் சரியான இடி. யாருமே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க, யாரும் பண்ணவும் கூடாது இந்த மாதிரி. இது சான்ஸே இல்லைங்க. இப்போதைக்கு நாங்கள் எப்படியாச்சும் சேஃபாக கீழே போனாலே போதும், அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த இடி சத்தம்லாம் கேட்குதான்னு நான் தெரியல. பட் இங்கே உண்மையாகவே செம இடி, செம இடி, செம மழை. வேறு ரொம்ப அதிகமாக இருக்கு, காலம் வந்துச்சு. அது போல செம குளிர். ஆமாம், எங்களால் குளிரும் தாங்க முடியல. ஃபுல்லாக கீழே பார்த்தீங்கன்னா இடத்துக்கு மேலே இருந்து இறங்குவோமான்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் மழை விடலை. குறைஞ்சது ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கும். ஆகியுமே ஆனால் இன்னும் மழை விடலை. மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கிளியராக இருக்குது. இந்த ஃபாக் இது மட்டும் கொஞ்சம் கிளியர் ஆகிருக்கு. அதுவும் ஒரு 10 நிமிஷமாக எதுவும் இடியும் எதுவும் இல்லை, பெருசாக எதுவும் இல்லை. தள்ளி போயிடுச்சு. கொஞ்சம் மேகலாம் இதாகுதுன்னு நினைக்கிறேன். இடியெலாம் வந்து வேறு பக்கம் போகுது. பார்ப்போம். சொல்கிறதுக்கு இல்லை. இது இன்னும் எவ்வளோ நேரம் அப்படியே கண்டினியூ ஆகும்னு தெரியல எங்களுக்கு. ஒரு வழியாக சேஃபாக இறங்கிட்டாங்க. வந்துட்டாங்க. பத்திரமா இறங்கிட்டாங்க ஒரு வழியா. ப்ரோ எங்க ஸ்டே பண்ணிட்டு இருந்தீங்க? அங்க இடம் இருந்துச்சா? ஓகேக்கா, சேஃப் தானே, எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? நாங்களும் இது மேலே ஏறிட்டோம், ஸ்டார்டிங்லேயே வந்துட்டோம். வந்ததுலேருந்து செம மழை. அப்படியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ மழை விட்ட மாதிரி இருக்கு, அதான் நான் பிடிச்சிருவேன். தோணல, ஏச்சும் பிடிச்சிட்டாரு. இது வர பார்த்தேன் பார்த்துருவோம். வழுகுது நல்லா, வழுகுது நல்லா. எப்படி கேமரா பிடிக்கும் ஆகிடு. இப்போதான் மழை விட்டுருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக பாருங்க தண்ணி உனக்கு எனக்கும் தான். எங்களால் வாயை திறந்து பேசக்கூட முடியலங்க, பேசக்கூட முடியல. எந்த பக்கம்டா வழி? ஏய், இந்த இடத்த சீக்கிரம் கிராஸ் பண்ணா. பார்த்தீங்கன்னா நாங்கள் அதில் தாங்க, அங்கே தெரியுதா, அதில் தான் நாங்கள் உட்காந்துருந்தோம் மேலே ஏறி. இப்படி போயிடலாம். அங்கே ஸ்டீப்பாக இருக்கா, நான் பாரு எப்படியோ இந்த மாதிரி அங்கே இருந்துச்சு மேலே. அதில் தான் நானும் மேலே ஏறி உட்காந்துருந்தோம். மேலே தான் மழை ஒரு வழியாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மழை கம்மியாகிடுச்சு, நாங்கள் இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். அந்த மலையில் தாங்க இடி விழுந்துச்சு. நான் எங்களுக்கு இன்னும் 2 கப்புள்ஸ் போனாங்க முன்னாடி, நாங்களும் அவங்களும் தான் இவ்வளோ நேரம் மேலே மழையில் மாட்டிக்கிட்டு இருந்தோம். ஒரு வழியாக சேஃபாக இறங்கிட்டோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்காக காத்துட்ருக்காங்க, பார்த்துப்போம். இந்த செட்டு எப்படி சேஃபாக இருந்ததா? ஆனால் செம பயம் ஃபீலிங்கு. நாங்கள் 2 பேரும் செம்மையாக பயந்துகிட்டு இருந்தோம். ஐயோ லைஃப் டைமில் மறக்கவே மாட்டேன்.
சரியான ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. பார்த்து சேஃப். சரி நீங்கள் பார்த்து சேஃபாக வாங்க. ஏய் பார்த்து வாடா போறீங்களா அழுக்குது. ஆமாம் பெட்ரு செருப்பு கட்டிக்கோங்க, கொஞ்சம் க்ரிப்பாக இருக்குது. வீடியோ ஆன்ல தான்டா இருக்கு. அதில் தான் இருக்கா? வந்துட்டோம் ஒரு வழியாக கிட்ட வந்துட்டோம், கீழே வந்துட்டோம். கண்டிப்பாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை நினச்சி பயந்துட்டு இருப்பாங்க கீழே. அவங்களுக்கு என்ன ஆச்சு, உயிரோடு இருக்காங்களா நான் நினச்சி கண்டிப்பாக பயந்துட்டு இருப்பாங்க. சூடாவா? ஃபஸ்ட்டு உசுரோட கீழே போகண்டா வாடா. இவன் சூடாக போய் ஏதாச்சும் குடிப்போங்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக காத்துட்டு இருக்காங்க, யாரும் பார்ப்போமா? ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா. இல்லை மேபி அவங்களும் மழைக்கு பயந்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு வேனுக்குள்ளேயே உட்காந்துருக்காங்க. சத்தியமாக வாழ்நாளில் இதை மறக்கவே மாட்டோம், சான்ஸே இல்லை. இல்லைடா ஷெட்டாண்ட போயிருந்தோன்னு வச்சுக்கேன். ஆமாம் கொஞ்சம் ஆளுங்க இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் பயம் இருந்திருக்காது. அவங்க அந்த ஷெட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் இருந்திருக்காங்க. அதுதான் நம்ம வேணும்னு நினைக்கிறேன். அதான் நம்ம வேணும் ஐஸ், அதுதான் இங்கே வேணும்னு நினைக்கிறோம். நம்ம வேணாம். ஆமாண்டா ஆன்ஸ் ஹாலிடே தானே. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எங்களை செம்மையாக திட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மரணத்தை வென்று வந்திருக்கோம் நாங்கள். என்ன வீடியோ? மரணத்தை வென்று வந்திருக்கோங்க நாங்கள். யாராலுமே முடியாது, ஒன்றுமே பண்ண சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க. வேற மாதிரி தரோம். நாங்கள் விளையாடுற போகிறோம். ஆமாம் இதுதான் எங்களோட யூடியூபோட முதல் வீடியோ. நானும் ரொம்ப நாளாக முதல் வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் முதல் வீடியோ கிடைக்கும். ஆனால் எங்கள் மொதல் வீடியோ இப்படி இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்த்தாங்க. சத்தியமாக எங்கள் மொதல் வீடியோ இப்படி இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. யாருமே வேணும் இல்லைடா. We are alive. சுபாஷ் வந்துட்டாடா ப்ரோ. வாட்டினீங்களா? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்காக அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்காக தான் எங்கள் கீழே கடலை வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேனில் போய் துண்டு தந்துருவோமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மரணத்தை வென்று விட்டோம். எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறோம். ப்ரோ எங்களுக்காக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேஃபாக இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மா நாங்கள் எல்லாம் சேஃபு. இருக்கேன் இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கேன். இது நவீன். யாரும் பதறலாம் இல்லைங்க. எல்லாம் சூடாக டீ சாப்பிட்டு யாரும் பதட்டமானவே இல்லை. எல்லாருமே ஜாலியாக தான் இருக்காங்க. எல்லாம் சிரிச்சுட்டு இருக்காங்க. நானும் செய்யும் கடைசியாக சேஃபாக வந்துட்டோம். உயிரோட இருக்கிறோம்.